அவர் உடல்நல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. தலைமாட்டில் கால் மாட்டில் 2 பேர் இருக்காங்க. என் கூட மெட்டு போடுற மாதிரியும் பாட்டு எழுதுகிற மாதிரியும் என்ன கலாட்டா பண்ணுற மாதிரியுமே கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்காரு. உடனே எனக்கு ஃபோன் வந்தது. எம்ஜிஆர் தான் ஃபோன் பண்ணாரு. அவங்க கூட போன டாக்டர் இருந்தாங்க. விசுவனி போனால் கவிஞர் உயிரோட திரும்பி வந்துடுவார், உன் ஞாபகமாகவே இருக்காராம், நீ போப்பாரு. இப்போ நான் சொன்னேன், எனக்கு சில டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்குது, நான் போக முடியல. எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு 10 நாள் பொறுத்து போகிறேன். சரி, அப்போ வேலை செய்ய கவிஞர் ரொம்ப வெறியாக இருக்காராம். அதனால் ஒரு டேப் இருக்கார்ல, நீங்கள்லாம் கம்போஸ் பண்ணுற மாதிரியும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவரை ஊக்குவிக்கிற மாதிரியும் அவரோட நாங்கள் கம்போஸ் பண்ணுறது வேடிக்கையாக இருக்கும், தமாஷாக இருக்கும், இப்படி ஒரு கேசட் பண்ணிடுறா அப்படின்னாரு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கேசட்டு போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு நியூஸ் வந்துச்சு, அவரே இறந்து போயிட்டாரு. அவரை பார்க்க முடியாது போச்சு. அப்புறம் ஒரு வாரம் பொறுத்த ஒரு பாடி வந்தது. அப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஆண்டவனுக்கு. என்ன எழுதியிருந்தார்னா, நான் பல தவறுகள் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில், ஆனால் யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை, நானே என்னை அழிச்சுக்கிட்டேன். இன்னும் தமிழ் மேலே எனக்கு பற்று இருக்குது, ஆசை இருக்குது, இன்னும் சேவை செய்யணும். விஸ்வநாதன்லாம் ரொம்ப நான் போயிட்டேன்னா நிற்க மாட்டேன், தயங்க மாட்டான். எனக்கு ஒரு 5 வருஷம் என்னை விட்டு வைன்னு ஒரு கவிதை எழுதினார் யமதர்மனுக்கு. அந்த கவிதை கல்கியில் ரிலீஸ் ஆச்சு. அதை அவருடைய பாடியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகும்போது அது நோட்டீஸ் அடித்து எம்ஜிஆர் எல்லா கையில் கொடுக்க சொன்னார். முதல் கொடி நான் தான் வச்சேன், அப்புறம் தான் அவங்க பசங்களாம் வச்சாங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு 3 துக்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத துக்கம். ஒன்று எங்கள் அம்மா இறந்த, அடுத்தது கவிஞர், அடுத்தது எம்ஜிஆர். நான் இறந்த உடனே நான் என்னென்னமோ மூடுக்கெல்லாம் போயிட்டேன். அப்புறம் எனக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி பண்ணாங்க. அது என்னன்னா, ஒரு கவிஞனும் ஒரு இசையமைப்பாளரும் கணவன் மனைவி மாதிரி இருந்தால்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். எப்படின்னா, இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள், மார்டல் மேன் இம்மார்டல் மெலடிஸ்.